கண்டீர். கண்டதையெல்லாம் சொல்ல வேண்டாம். தங்கள் குறிக்கு கண்டதெல்லாம் காட்சி கொடுக்கும். அதையெல்லாம் விடுத்து எனக்கு மட்டும் அத்திருக்கமா சொல்லி விஜயம் செய்த காரணம் என்ன? முருகாதமை தரிசனங்களோட வேள்மடை சார்களே சிற்றும். ஹலோ ஹலோ அந்த பச்சை ஹலோ திணைச்சோலை மத்தியிலே கனி பார்த்தது நாரதமுனி அடைய வேண்டும் சுப்பிரமணி இதுவே என்னுடைய பணி ஆதியிலே கொண்டு வந்த கனி அதனால் அடைந்தது பழம் நீ இந்த கோமணத்துணி சிறப்பு இருக்கு. அதெல்லாம் கிண்டவனா தாங்கள் அப்படி பார்த்து வர மாட்டீர். இருந்தாலும் உங்கள் அழகிய பிள்ளைக்கு செவ்வாயா அந்த பெருமையை சொல்லுங்க. மகனுக்கும் தேங்கரளி பொங்கனுக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் கோரித்தேன் முருகா. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் இதனைத்து கொள்வி முருகா முருகா முருகா. உள்ளத்தில் நல்ல உள்ளமோ உறங்காதென்பது வல்லவர் வகுத்தரடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவர் வகுத்தரடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, முற்படியே காணடா. நானும் உன் படி கொண்டேனடா, நானும் உன் படி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்பதை வல்லவர் வகுத்தவரா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து கரா செங்கோட்டு கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா வஞ்சகன் கண்ணனடா கண்ணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் கள்ள உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்தவரா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா எதிர்கொள்ளடா வருவதை இந்த வகையிலே மாங்கனிக்கும் தேர்கதலி மாங்கனிக்கும் தென்கடலை, வெங்கனிக்கும் மேலணிக்கும் பூங்கனி, விளைகள் கனியில் சேர்ந்ததுமா கதலி பழா என்று சொல்வார்கள். அதை விட சிறப்பு கனியும் தங்களது பணியும்.
அரசு வழங்கும் உடையும் வரும் 4 மாதமோ பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 சுவை தரும் தேன் கனியே சுவை தரும் தேன் கனியே நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே உடன்காலைக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனியே 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 பச்சிகள் நாடு நேரம் மதை பொத்து பச்சிகள் நாடு நேரம் மதை பற்றி பாவை பண்டு அழகான பெண் ஆதியிலே குடித்திருக்கிற வாக்கு அமுதப்பள்ளி சுந்தரப்பள்ளி அமுதப்பள்ளி கேவந்தனுக்கு மகளாக பிறந்த திவி என்ற பெயர் பெற்ற திருப்பரம் குன்றத்திலே திருமணம் செய்தீர்கள். அண்ணவளை என்ன செய்ய வேண்டும்? சுந்தரப்பள்ளி சுதந்திரம் இருக்கா? அப்புறம் விட்டுற வேண்டியதானே? சிறையிலே அடைக்க வேண்டும். என்ன மாப்பிள்ள, நாட்டுக்கு தேவை சுதந்திரம், வீட்டுக்கு தேவை சுதந்திரம், பெண்களுக்கு மட்டும் கூடாதா? திருமண சிறையிலே அடைக்க வேண்டும். அங்க அடைக்கணுமா? வேற நாங்க சென்று வினோதங்கள் மான் குட்டியை திரும்ப சொல்லி பெண்மக்களை அழைத்து வாருங்கள், பூமாலை கொண்டு பாமாலை அவசியம் இருக்கிறேன். அப்படி அவசியம். இப்படி பாமாலை பாட உங்களுக்கு நான் புகழ் மாலை கொண்டு காத்திருப்பேன். வரட்டுமா? ஊராட்சி மன்ற தலைவர் அன்பொன்னார் விஜயகிருஷ்ணன் ஐயா சார்பாக ஒரு 101 அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பு ஐயா அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம். அதுவா வர சரி. ஹல் ஹல் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே முதல் எழுத்து தாய்மொழியில் என் தலையெழுத்து யார் மொழியில் என் வாழ்க்கை வான்வெளியில் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே முதல் எழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து
பிள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமடி முன்னால் எழுத்து தாய்மொழியில் இந்த எழுத்து யார் மொழியில் என் வாழ்க்கை வான்வெளியில் பிள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமடி நீயும் நானும் சேர்ந்த போது கோடை கூட மார்கழி பிரிந்த பின்பு பூவும் யானை சுடுவதென்ன காதலி துடுப்பிழந்தது காதலோடும் திசை மறந்தது கைகிரி போகும் வழி ஓரானதே கண்ணீரினார் காதலிலே இல்லாத உறவுக்கு நான் செய்யும் அபிஷேகம் பிள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே உயிரெடுத்து தாய்மொழியில் தலையெடுத்து தாய்மொழியில் என் வாழ்க்கை வாழ்வில் பிள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் அது உனக்காக நீ வாழ்ந்த உள்ளம் அல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் அது உனக்காக நீ வாழ்ந்த உள்ளம் அல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் கையில் வைத்து காத்திருந்தார் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு சொந்தமின்றி பந்தமின்றி வந்தவளின் நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு காமநாடகத்தில் 3 தம்பிகளில் உள்ளம் கண்டேனே கள்ள மாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே காமநாடகத்தில் 3 தம்பிகளில் உள்ளம் கண்டேனே கள்ள மாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே அது நாடகமா இது நாடகமா அது நாடகமா இது நாடகமா நான்
என்ன இறைவானவங்க பூரா இறைவனை சேர்ந்த மாதிரில படுத்து கிடக்குறாங்க. இறைவா எந்திரிக்கடா டே. எல்லாம் ஒரு கோஷ்டியா கத்துனாங்க, இப்ப எல்லாம் ஒரு கோஷ்டியாவே தூங்குறாங்களே. பப்புனு இறைவனை தேடி போயிட்டேன். எந்த காலம் இருந்தியா? ஆமா, நீங்களா வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க? மாலை மாத்தினா போயிருவீங்களா? அந்த மாலை எடுத்துருவாங்க, நானும் மிருதங்காரு மாத்திரம். ஐயா புளிஞ்சா நான் வந்து காய போடுறேன். பரவாயில்ல. ஏத்தா எந்திரிங்க, அந்த பொம்பளை எல்லாம் போய் சாணி இனிய போடுங்க. வாசல்லதான் எங்க விடுவாங்க? எதுக்கு காலங்காத்தால சாணம் போடுறோம்னு தெரியுமா? ஏன்னா சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வந்து பெண்கள் வந்து சாணம் தெளிச்சு அரிசி மாவால கோலம் போடுறோம்னா எதுக்கு? மூதேவி வீட்டை விட்டு போய் ஸ்ரீதேவியை வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுறதுக்காண்டிதான் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி வாச தெளிக்கணும். நம்ம எல்லாம் இப்ப போய் 10 மணிக்கு தான் வாச தெளிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம எல்லாமே அப்படி ஆகி போச்சு. ஏன் இப்பயும் தான் கணவனே கண்கண்ட தெய்வம். நானும் என் புருஷனுக்கு எப்பவுமே பூ போட்டு விளக்கேத்தி தான் சாமி கும்பிடுறேன். கணவனே கண்கண்ட தெய்வம், தெய்வத்துக்கு என்ன ஒண்ணும் பூ போட்டு விளக்கேத்தி சாமி கும்பிடுறது இல்லையா? நானா என் புருஷனுக்கு எப்பவுமே காலையில எந்திரிச்சோனையும் வேலை தாலியை தொட்டு கும்பிடணும். எதுக்கு தெரியுமா தாலியை தொட்டு கும்பிட்டுக்கிறோம்? நைட்டு தூங்கியில களவாண்டு போயிட்டானா என்னன்னு காலையில எந்திரிச்சு சுதாரிப்பா பாத்துக்கிறதுக்கு தான். ஆமா, இல்லன்னா சுதாரிக்கலன்னா தான் கழட்டிட்டு போய் அனுமானம் வச்சிடறாங்களே போதையில. அப்படி எல்லாம் காலம் வந்துருச்சு. அந்த காலத்துல எல்லாம் ஓரளவு உலக்க அம்மிக்கல் ஆட்டுக்கல்னு இருந்துச்சு. இப்பதான் நாங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல கிரைண்டரு, மிக்சி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின். எதுக்கு? இல்லைங்க, அப்ப எல்லாம் ஆம்பளைய வந்து 4 மணிக்கு கலப்பை எழுத்து கொண்டு போய் நிலத்துல உழுவ போயிட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து ஒரு கஞ்சி நம்ம களத்து மேட்டுக்கு போயில தூக்கு பண்ணில பழைய சோறுனாலும் தின்றுவாங்க அந்த காலத்து ஆம்பளைய. இப்ப எல்லாம் பழைய சோறு திம்பாங்களா? பழைய சோறை வீட்டுல பார்த்தானாலே சட்டி முட்டியெல்லாம் வெளியே பறக்குது. இப்ப எல்லாம் இட்லி வேணும் தோசை வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த காலத்துக்கு தக்கன நம்ம மாறிக்க வேண்டியதான். அப்ப கல்யாணம் பண்ணணும்னு முத என்னை ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்தாரு. ஏன் நான பேய கொல்றதுக்கு ஒரு மசரும் இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பார்க்க பொண்ணு பார்க்க வரையில நான் குளிச்சிட்டு இருந்தேன். குளிச்சிட்டு இருந்தோடனே மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு சொன்னாங்கல்ல, நான் அப்படியே குளிச்ச வாக்குலயே வந்துட்டேன். என்னைய பார்த்தோன்னே மாப்பிள்ளை மயங்கி விழுந்துட்டாரு. என்னடா நம்மளை பார்த்து மாப்பிள்ளை மயங்கி விழுகிறாரேன்னு நினைச்சு பார்த்தா ஒருவேளை இதுதான் அழகுல மயங்கி விழுகிறதா அப்படின்னு கண்ணாடியில போய் நின்னு பாக்குறேன். ஒண்ணுமே போடாம குளிச்சிருந்திருக்கேன். வேணா இன்னொரு தடவை குளிக்கல போட்டோ எடுத்தாரேப்பா, நீ எப்படி இருக்குன்னு பார்த்து அடையாளத்தை சொல்லிக்கிறேன். போனா போதுன்னா அவரே நீ கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி எங்க 2 பேத்துக்கு பஸ் நைட் வச்சாங்க. பஸ் நைட்ல நான் பால் கொண்டு போனேன். எங்க வீட்டுக்காரர் பழத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாரு. என்ன முறை? ஏன் ஒரு கல்யாணத்தப்ப வாழை மரம் கட்டுறாங்க? அது இருக்காங்க வாழையடி வாழையா அந்த சந்ததி வளரணுங்கிறதுக்காண்டிதான் வாழை மரம் கட்டுறாங்க. பால் எதுக்கு கொடுக்குறாங்க? நீ என்ன ஒரு மூடாவே தெரியுறீ? என்ன பாலாறு செல்வமா அந்த குடும்பம் பொங்கணும், வாழையடி வாழையா அந்த சந்ததி வளரணுங்கிறதுக்காண்டிதான் பாலும் பழமும் கொடுக்குறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடிக்கிற பாலுக்கும்